இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட 48 மணி நேர எச்சரிக்கை. புதிய வலசக்தி அமைச்சர் சற்று முன்னர் நியமனம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான போர் தொடர்பில் ஈரானின் அதிரடி அறிவிப்பு. அதிகாரத்தை கைப்பற்றும் மகிந்தவின் புதிய திட்டம். பேசுவதை தவிர்ப்போம், சிவிக்கு சிவஞானத்தின் அவசர வேண்டுகோள். இலங்கையில் அடுத்த தேர்தல், இந்தியாவிடம் அனுர வழங்கிய உறுதிமொழி. ஜப்பானை தாக்கிய முதலாவது சுனாமி அலை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வலசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அனுர கருணாதிலக்க இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் வலசக்தி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். வலசக்தி அமைச்சு பதவிக்கு மேலதிகமாக அவர் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும் கடமையாற்றுகின்றார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாரநாயக்கவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவும் கடும் வெப்பநிலை குறித்து பல மாகாணங்களில் வானிலை ஆய்வு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பம் கவனம் தேவைப்படும் அளவில் நீடிக்கக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் இதனை கவனத்திற்கொண்டு மனித ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதிய ஆண்டில் அதிகாரத்தை கைப்பற்றும் ஒரு பெரிய திட்டம் தமக்கு இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசியலில் மாற்றம் ஏற்படும் என்றும் அதற்கு தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தின் நடவடிக்கைகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் தலைமையில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டன. இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மற்றும் தற்போதைய உறுப்பினர்களும் கட்சி செயல் வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே மஹிந்த இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு மே தினம் பௌர்ணமி நாளில் வருவதால் எமது கட்சி மே தினத்தை கொண்டாடாது, அதற்கு பதிலாக மத ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்றுள்ளார். மேலும் தமக்கு புத்தாண்டு வெற்றியளித்தாலும் மக்கள் இம்முறை புத்தாண்டை சரியாக கொண்டாடவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் புதிய சுற்று பேச்சுவார்த்தை நடாத்துவது குறித்து ஈரானுக்கு எந்த திட்டமும் இல்லை என வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான திட்டங்கள் எதுவும் எங்களிடமில்லை, இது தொடர்பாக இந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை இன்று திங்கட்கிழமை பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ளது. ஈரான் குடியேற்றப்பட்ட கப்பல் ஒன்றை அமெரிக்கா கைப்பற்றியதை தொடர்ந்து தெஹ்ரான் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையின் 2ஆம் சுற்று நடைபெறுமா இல்லையா என்ற உறுதிப்படுத்தலுக்காக பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானுடனான புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளுக்காக ஒரு தூதுக்குழு பாகிஸ்தானுக்கு பயணம் செய்யும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்குவார் என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸிடம் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் புதன்கிழமையுடன் தற்காலிக போர் நிறுத்த காலம் முடிவடையுள்ள நிலையில் ஒரு நிரந்தர உடன்படிக்கையை எட்டுவதற்காக பாகிஸ்தான் முன்னிலையில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் தீர்க்கமானதாக கருதப்படுகின்றது. கட்சிக்குள் நிலவும் கருத்து வேறுபாடுகளை பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்ற திடசங்கற்பத்தை அனைவரும் எடுக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் தலைவர் சிவிகே சிவஞானம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு மற்றும் அரசியல் குழு உறுப்பினர்களுக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் விடுத்துள்ள செய்தி குறிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட எமது கட்சியின் முன்னோடிகளின் அர்ப்பணிப்புகள் மற்றும்
தியாகங்களினால் இன்று வரை தெளிவான அரசியல் இலக்குடன் உயிர்ப்புடன் செயற்பட்டு வருகின்ற ஒரே ஒரு கட்சியாக எமது கட்சி விளங்கி வருகின்றது. ஆரம்பம் முதலே கட்சியினை பிளவுபடுத்தி அளிக்கும் முயற்சிகள் தொடர்ந்த போதிலும் அவற்றையெல்லாம் நாம் ஒற்றுமையாக எதிர்த்து வெற்றி கண்டுள்ளோம். இலங்கை தமிழர்களின் இனத்துவ மற்றும் நிலத்துவ உரிமைகளை தளர்வின்றி முன்னெடுக்கும் தனித்துவமான ஒரே கட்சி நாங்கள் தான் என்பதை நாம் இனிவரும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தென்னிலங்கை இனவாத அரசியலை எதிர்த்து தமிழினத்தின் காப்பரனாக இருக்கும் எமது கட்சியை உடைத்து சிதைப்பதற்காக பலமான ஊடுருவல்கள் இடம்பெறுவதை நாம் காண்கின்றோம். இத்தகைய சூழலில் கட்சி ஒற்றுமையாக செயற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அண்மை காலமாக எமது கட்சியின் உள் விவகாரங்கள் பொதுவெளியில் பேசப்பட்டு வருவது எதிரிகளுக்கு வாய்ப்பாக அமைவதை நீங்கள் உணராதவர்கள் அல்ல. எனவே பிறகின்ற இந்த சித்திரை புத்தாண்டிலிருந்து கட்சியின் உள் முரண்பாடுகளை பொதுவெளியில் விவாதிப்பதை தவிர்ப்போம் என்ற திட சங்கல்பத்தை அனைவரும் எடுக்க வேண்டும். கட்சி நலன் மற்றும் தமிழின நலன் கருதி இதனை உங்களிடம் அன்புடைமையுடன் வேண்டிக் கொள்கின்றேன் என்று அதில் மேலும் குறிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஒரு பீப்பா எண்ணெய் 286 அமெரிக்க டாலர்களுக்கு கொள்வனவு செய்ததாக HSBC வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி வெளியிட்ட அறிக்கையை JVP அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் தங்களுக்கு சாதகமாக திசை திருப்ப முயல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் HSBC வங்கியின் அதிகாரி குறிப்பிட்டது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் அதன் விநியோக கட்டணங்கள் உள்ளிட்ட விலைக்கையே தவிர அரசாங்கம் கூறுவது போல கச்சா எண்ணெய் விலைக்கை அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த அதிகாரி அவ்வித உள்நோக்கமுமின்றி போர்க்கால சூழலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தே பகுப்பாய்வு செய்திருந்தார் எனவும், ஆனால் அரசாங்கம் அவரை அச்சுறுத்தி பாடம் புகட்ட முயன்று தற்போது தாங்களே சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷடி சில்வா விமர்சித்துள்ளார். முதல் சுனாமி அலைகள் ஜப்பானின் இவாத்வே மாகாணத்தை அடைந்து வருவதாகவும் மியாக்கோ துறைமுகத்தில் 40 சென்டிமீட்டர் உயரம் கொண்டு ஒரு அலை பதிவாகியுள்ளதாகவும் உள்ளூர் ஊடகங்களை மேற்கோள் காட்டி BBC செய்தி வெளியிட்டுள்ளது. ஹொக்கைடோ மற்றும் இவாத்வே மாகாணங்களின் பசிபிக் கடற்கரைக்கு 3 மீட்டர் வரையிலான சுனாமி அலைகள் அடையும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் முதல் சுனாமி அலைக்கு பிறகு ஒரு பெரிய சுனாமி அலை தாக்கக்கூடும் என ஜப்பானின் வானிலை ஆய்வு மையம் செய்தியாளர் சந்திப்பில் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்கியன் வலியுறுத்துகின்றார். நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் பாரிய பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளதால் இந்த நடவடிக்கை அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரானில் அரசு ஊழியர்களுடன் நடைபெற்ற தொடர் சந்திப்புகளின் போது கருத்து வெளியிட்ட அவர் அத்துமீறிய கோரிக்கைகளை ஈரான் எதிர்க்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவும், ஆனால் இந்த மோதல் தொடர்வது நமக்கோ எதிர்த்தரப்பிற்கோ அல்லது பிராந்தியத்தின் எதிர்கால சந்ததியினருக்கோ எவ்வித நன்மையையும் தராது என்பதை உணர வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பதற்றங்களை குறைக்க சாத்தியமான அனைத்து ராஜதந்திர வழிகளையும் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி பெஷஷ்கியன் யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவது, நிதி ஆதாரங்களை பாதுகாப்பது மற்றும் சந்தையை கட்டுப்படுத்துவது போன்ற பாரிய சவால்களை ஈரான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என கூறியுள்ளார். ஆரம்பகட்ட மதிப்பீடுகளின்படி இந்த மோதலால் ஈரானுக்கு சுமார் 270 பில்லியன் அமெரிக்க டாலர் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாங்கள் நாட்டின் தற்போதைய உண்மை நிலவரங்களை மக்களுக்கு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தெரிவிக்க வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி இதன்போது மேலும் வலியுறுத்தியுள்ளார்.